சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் உருத்திர பசுபதி நாயனார். சுந்தரர் இவரை பற்றி உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட உருத்திர பசுபதி நாயனார் சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. பெரிய சிவனடியாராக இருந்திருக்காரு. நெற்றி நிறைய திருநீரும் ருத்ராட்ச மாலையும் எப்போதும் அணிஞ்சிருப்பாராம். இவருடைய பெயர் பசுபதி நாயனார். இவர் எப்போதும் உருத்திர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம். ரிக், யஜூர், சாம, அதர்வனம்னு 4 வேதம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் யஜூர் வேதத்தின் மையப்பகுதியாக விளங்குவது தான் இந்த உருத்திர மந்திரமா. அந்த மந்திரத்தை சொல்லியே உருகி உருகி நம்மோட சிவனார்பால் மிகுந்த அன்போடு இருந்திருக்காரு நம்மோட உருத்திர பசுபதி நாயனார். இவர் அங்கே உள்ள சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு தாமரை மலர்களால் நிறைந்த ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு தினமும் போயிட்டு என்ன பண்ணுவார்னா இந்த உருத்திர மந்திரத்தை அந்த குளத்துக்குள்ளே நின்று சொல்லுவாராம். எப்படி நின்று சொல்லுவார் தெரியுமா? கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு 2 கையவும் தலைக்கு மேலே கூப்பி வணங்கிக்கிட்டு சிவனை நினச்சி உருகி 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 உருத்திர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். வேதத்தோட கண்ணு மாதிரி இந்த உருத்திர மந்திரம் அப்படின்னா கண்மணி போன்றது திருவைந்தெழுத்தான சிவாய நம. அதனால் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உருத்திர மந்திரத்தை அவர் எந்நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இப்படி கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இதையே முழு நேர வேலையாகவே பார்த்துட்டாராம். கோலத்தில் போய் நின்றுட்டு 2 கையும் மேலே கூப்பி வணங்கி உருத்திர மந்திரத்தை இடையராது சொன்னாராம். எப்படி சொன்னார்? இடையராது. வேற எந்த சிந்தனையுமே அவருக்கு இருக்காதான். ஒரே சிந்தனை, சிவ சிந்தனை மட்டும்தான் இருக்குமா. அந்த சிந்தனையோட உருத்திர மந்திரத்தையே உருகி 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 சொன்னதுனால நம்மோட சிவனார் மனசு இறங்கி எப்படி வருவார்? எப்பவும் அம்மா அழைச்சிட்டு தானே வருவார். அதனால் உமையம்மை அழைச்சிட்டு நம்மோட நாயனாருக்கு முத்தி கொடுத்து தன்னோட அழைச்சிக்கிட்டாரு நம்மோட சிவனார். சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி மந்திரம் சொல்லியே நம்மளும் போயிடலாமா, சிவகதி அடைஞ்சிடலாமா அப்படின்னா, அவர் எப்படி சொன்னார்? இடையராது சொன்னார். வேறு சிந்தனையே அவருக்கு இல்லை. தொடர்ச்சியாக அதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப. அதனால தான் அவர் சிவகதி அடைஞ்சிருக்காரு. இந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை மேலே ரொம்ப பிரியப்பட்டு தான் அந்த வேலையை செய்யணும்னு நம்ம கையில் எடுப்போம். ஆனால் அதை தொடர்ச்சியாக நம்ம செய்வோமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையை செய்வோம், அப்புறம் அதை அப்படியே வேண்டாம், 4 பேர் அதை சொல்கிறாங்களே இதை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய மாட்டோம். அப்போது அந்த தொடர்ச்சி விட்டு போயிடுது. அடுத்தது கவனச்சிதறல் ரொம்ப இருக்கும். எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்யும்போது கவனச்சிதறல் இருக்கும். நம்மோட உருத்திர பசுபதி நாயனாருக்கு எந்தவித கவனச்சிதறலும் இல்லை. ஒரே சிவ சிந்தனையில் இருந்திருக்காரு. நாமும் அதே மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம என்ன வேலையை கையில் எடுத்தாலும் சரி அந்த வேலையை தொடர்ச்சியாகவும் கவனச்சிதறல் இன்றியும் செய்வோம் என்று கூறி இன்றைய நாயனாரான உருத்திர பசுபதி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார் தெரியுமாங்க? நம்மோட சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் பார்க்குறதுக்கு நாளைக்கு போவேங்க, நாளைக்கு கண்டிப்பாக போவாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். நாளைக்கு போய் அவர் பார்த்தாராங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் யாருன்னு சொல்லட்டுமா? திருநாளை போவார் என்கிற நந்தனார் நாயனார். நன்றி, வணக்கம்.